தொழுகையில் இல்லாமல் இமாம் சலாம் கொடுக்கும் பொழுது நான் 4 ரக்காத்து முடிந்து விட்டதா என்று நினைத்து சலாம் கொடுப்பான் என்றால் அவனுடைய தொழுகையுடைய கூலி கிடைக்காது. ஹஜ்ஜிக்கு புறப்படக்கூடிய ஒருவன் ஊரில் எல்லார்ட்டையும் சொல்லி ஹஜ்ஜிக்கு போகிறேன் என்று ஹேராம் அணிந்து கொண்டு தல்பியா மொழிந்து கொண்டு அங்கே போய் எந்த வணக்க வழிபாடுகளும் செய்யாமல் அதனுடைய நேரத்தையும் காலத்தை வீணடித்து விட்டு வருவார் என்றார். மக்கள் மன்றத்தில் ஹாஜியாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் ஹாஜியாக ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. எல்லா இபாதத்துகளிலும் 2 அடிப்படைகள் இருக்கின்றன. ஒன்று, ஒவ்வொரு இபாதத்தும் அவனுடைய நியத்துக்கு தக்க அல்லாஹ் கூலி கொடுப்பான். ஒன்று. இரண்டாவது அடிப்படை, அதை முடிக்கும் வரைக்கும் எப்படி இருக்கின்றான் என்பதை அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு செயல்களிலும் பார்க்கின்றான். நாம் பார்க்கின்றோம், உலகத்தில் ஒரு பிள்ளையை ஒரு பாடசாலைக்கு அனுப்பும் முதல் நாள் பெற்றோர்கள் ஆர்வமாக ஆசையாக நேரத்தை காலத்தை ஒதுக்கி போவார்கள். அந்த பிள்ளை 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு இப்படி போக போக கடைசியில் அந்த பிள்ளை எத்தனாம் ஆண்டு படிக்கின்றது என்பது கூட தெரியாது. காரணம் என்னவென்றால், நாம் எல்லாம் ஆரம்பத்தில் உற்சாகமானவர்கள். ஒரு பள்ளியை கட்டும் பொழுது, ஒரு நிர்வாகத்தை வகிக்கும் பொழுது ஆரம்பங்கள் அவசரமாக இருக்கும். ஆனால் முடிவுகள் என்னவென்றால், யாரிடா இதை பொறுப்பெடுக்க மாட்டார்கள், கொடுத்து விட்டு போவோமா என்றுதான் எல்லாரும் நினைக்கின்றார்கள். அது ஆரம்பங்கள் திருமண பந்தமாக இருக்கலாம். ஆரம்ப 1-2 நாட்கள் கணவன் மனைவி குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் இவர் மச்சான், அவர் மாமா, அவர் இவர் என்று ஆரம்பம் நல்லாக இருக்கும். 1 வருடம் 2 வருடம் 3 வருடம் போகும் பொழுது அப்படியே பலதாகிவிடும், எதுவுமே கணக்கில்லாமல் போய்விடும். எனவே நாம் ஒரு முஸ்லிமை பொறுத்த மட்டிலும் ஒரு அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா இபாதத்துகளிலும் அல்லாஹ் தஆலா இறுதியை பார்த்துத்தான் முடிவெடுப்பான். எந்த அளவுக்கு முக்கியமானது என்றால், நான் சில வரலாற்று செய்திகளை சொல்லுகின்றேன். இந்த வரலாற்று செய்திகளை பார்க்கும் பொழுது நீங்கள் 5 வருடங்கள் 10 வருடங்கள் 20 வருடங்கள் ஏன் 50 வருடங்கள் தொழுதவர்கள் இருப்போம். கடைசி அந்த மௌத்து வரக்கூடிய நாள் எந்த தொழுகையும் தொழாமல் உயிர் பிரிந்து விடும் என்றால் அல்லாஹ் அதைத்தான் பார்ப்பான். நம்ம 40 வருடங்கள் தொடராக ஜும்மாவுக்கு வந்தவர்கள், மௌத்துக்கு முன்னால் சனிக்கிழமை எங்களுடைய மரணம் என்றால் அதற்கு முந்தின வெள்ளிக்கிழமை நாம் தொழாமல் இருந்து விட்டோம் என்றால் ஜும்மாவுக்கு அல்லாஹ் அதை பார்த்துத்தான் முடிவெடுப்பான். சுருக்கமாக நான் சொல்லுகின்றேன், அல்லாஹ்வுக்கு இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், லவ் அன்ன அவ்வலக்கும் வ ஆஹிருக்கும் வ ஜின்சுக்கும் வ இன்சுக்கும், உங்களில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் கடைசியான மனிதன் வரைக்கும் எல்லா மனிதர்களும், ஆண்கள் பெண்கள் ஜின்கள் எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் நல்லவர்களாக மாற வேண்டும் என்று முடிவெடுத்து மாறுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய கஸானாவில் எந்த விதமான கூடுதலும் ஏற்படுத்தாது. அல்லாஹ் கண்ணியமானவன். அதே போன்று இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் முடிவெடுக்கிறாங்க, ஒரு ஊரில் எல்லாரும் முடிவெடுக்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்து எல்லா பாவத்தையும் செய்வோம். ஆண்கள் பெண்கள் மனிதர்கள் ஜின்கள் எல்லாரும் சேர்ந்து எல்லா பாவத்தையும் செய்தாலும் அல்லாஹ்வுக்கு எந்த இழிவும் கிடையாது. அப்ப நாம் தொழுவது, நாம் இபாதத்து செய்வது எல்லாம் எங்களுக்குரியது. அதை கடைசி வரைக்கும் அல்லாஹ் தஆலா அவதானித்துக் கொண்டே இருப்பான். அல்லாஹ் தஆலா அவனுடைய முடிவை பார்த்து கொண்டே இருப்பான். அந்த கடைசி நிமிடம் நாம் ஒரு பிழையான எண்ணத்தை எண்ணிவிடுவோம் என்றால், ஒரு பிழையை செய்த நிலையில் எங்களுடைய உயிர் பிரியும் என்றால் அல்லாஹ் தஆலா அப்படித்தான் என்னை எழுப்பாட்டுவான். ஹஜ்ஜிக்கு போன ஒருவர் தல்பியா முளைந்த நிலையில், இஹ்ராம் அணிந்த நிலையில் அவருடைய உயிர் பிரிந்து விட்டதென்றால் அல்லாஹ் தஆலா அவரை அப்படித்தான் எழுப்பாட்டுவான். ஒரு திரைப்படத்தை பார்க்க போன ஒருவன் திரைப்பட காட்சியை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது
வீட்டில் ஒரு படத்தை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அவளுடைய உயிர் பிரிந்து விட்டதென்றால் அல்லாஹ் தஆலா அப்படித்தான் எழுப்பாட்டுவான்.